நம்மளுடைய இந்திய வானிலை மையத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அடுத்த 12 மணி நேரத்துல வங்கக்கடல்ல பெங்கால் புயல் உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல நேற்று நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து இன்று நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்ச மழையாக நாகப்பட்டினம் மாவட்டம் ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாக போற இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து இன்று நவம்பர் 27ஆம் தேதியும் புயலாக இருக்கும். நாளைக்கு வந்து நவம்பர் 28ஆம் தேதியும் புயலாக இருக்கும். நவம்பர் 29ஆம் தேதியும் புயலாக இருக்கும். வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையை நோக்கி தான் தொடர்ந்து வந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நம்மளுடைய சென்னையை நோக்கி தான் நகர்ந்து வருவது போல நம்மளுடைய இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இது நவம்பர் 30ஆம் தேதி வாக்கில் நம்முடைய சென்னைக்கு நெருக்கமாக வந்து நீடிக்க கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கரையை கடக்கும் இடத்தை நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இதுவரைக்கும் வெளியிடல. இப்ப இதுல பார்க்க போறது என்னன்னா, கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்ச மழையாக பல பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து சேதமடையக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடியுது. தண்ணீர்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருக்குள்ள பயிர்கள் வந்து மூழ்கி இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்ல. ஏன்னா அந்த லெவலுக்கு மழையானது பெய்திருக்கிறது. இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆழ்ந்த இப்ப புயலாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 12 மணி நேரத்துல உருவாக போது தற்போதைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் அது நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ அதை பார்க்கும்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்மளுடைய இலங்கையின் திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல நம்மளுடைய நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், நம்முடைய சென்னைக்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் நீடித்து வருவதாக நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா நல்லா கேட்டுக்குங்க, மறுபடியும் சொல்றேன். அதாவது நம்முடைய திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடிச்சிட்டு வருது. இது அடுத்த 12 மணி நேரத்துல பெங்கால் புயலாக மாறப்போகிறது. புயலாக மாறிய பிறகு இன்று புயலாகவும், இன்று நவம்பர் 27ஆம் தேதி புயலாக இருக்க போது, நாளை 28ஆம் தேதியும் புயலாக இருக்க போது, இது 29ஆம் தேதி வரைக்குமே நவம்பர் 29ஆம் தேதி வரைக்குமே புயலாக இருக்க போது, இது வந்து நவம்பர் 30ஆம் தேதி சற்று வலுவிழந்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது. அது வந்து வலு குறைந்துதான் கரையை நெருங்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு பார்க்கக்கூடிய செய்திகள், வரக்கூடிய செய்திகள் அப்படிதான் இருக்கு. இப்போ நான் கடந்த 24 மணி நேரத்தில் எங்கெங்க அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ்ல 19 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில வந்து பார்த்தீங்கன்னா கோடியக்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதே வேளையில நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டில வந்து 14 சென்டிமீட்டரும், அதே போல நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய சோன் 2 மணலி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உங்களுக்கு 13 சென்டிமீட்டரும், அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் மழையானது வந்து பார்த்தீங்கன்னா பெய்திருக்கிறதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், அதே போல செங்கல்பட்டு மாவட்டம் செய்யாறு, அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு இது போன்ற பகுதிகளில் உங்களுக்கு 11 சென்டிமீட்டர் மழை. அதாவது மயிலாடுதுறையின் சீர்காழி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்காணம், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தின் மகாபலிபுரம், மயிலாடுதுறையின் தரங்கம்பாடி இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக பார்க்க போனோம்னா கடந்த 24 மணி நேரத்தில் நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து இன்று நவம்பர் 27ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழை என்பது நாகப்பட்டினத்திலாம் பதிவாயிருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும்ட்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு 2 நாளைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனா 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை நமக்கு பதிவாகல, அதுக்கு குறைவா தான் பதிவாயிருக்குங்கிற செய்தியும் சொல்லிடுவோம். ஏன்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சா அதுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா ரெட் அலர்ட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். பல பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எல்லாம் பெய்திருக்கிறது. இப்போ நம்ம வந்து இதை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த புயல் அதாவது அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகக்கூடிய புயல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்று புயலாகவும், நவம்பர் 27ஆம் தேதி புயலாகவும், நாளைக்கும் புயலாகவும், நவம்பர் 28ஆம் தேதியும் புயலாக தான் இருக்க போகுது, நவம்பர் 29ஆம் தேதியும் புயலாக தான் இருக்க போகுது, 30ஆம் தேதி தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க போகுது. இது சென்னையை நோக்கி தான் நகரக்கூடும் இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க.
பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நகர்வுகள் இதனுடைய தொடர் பாதை எங்கே போக போகிறது, எங்கே கரையை கடக்க போகிறத நம்ம சேனல்ல நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.